வணக்கம் நேயர்களே. ஒரு செய்தி பாலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் திரு முரளிகிருஷ்ணன் சின்னதுரை இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் பரிவர்த்தனை அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அனைத்துமே அதில் தான் செய்யப்படுதுன்னே நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 10 மாதங்களில் 13 லட்சம் பண பரிவர்த்தனை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் பரவப்படுது. அதன் மூலமாக ஒரு 4750 கோடி அளவிற்கு பண இழப்பும் ஏற்பட்டிருப்பதாக பயனர்களுக்கு சொல்லப்படுது. இந்த அளவுக்கான ஒரு அதிகப்படியான பண பரிவர்த்தனைகள் இன்று ஆன்லைனில் செய்யப்படும் அதே வேளையில் இப்படிப்பட்ட இந்த ஆன்லைன் மோசடி பரிவர்த்தனைகளை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆன்லைன் மோசடி பரிவர்த்தனைகள் இன்னும் கூடுதலாகவே நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த 13 லட்சம் சஸ்பெக்ட்ஸை இது பண்ணி 5000 கோடி ரூபாய் சேவ் பண்ணியிருக்கிறதா தான் இன்றைக்கி ரிப்போர்ட் சொல்லுது. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே டிஜிட்டலைஸ்டாக நடக்கும் பொழுது என்ன இருக்குன்னா, நமக்கு இவங்களுக்கு டிஜிட்டல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கான லிட்ரஸியை நம்ம இன்னும் பெரும்பாலான மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைபர் க்ரைம் ரிலேட்டடான நிறைய விழிப்புணர்வு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. சில இடங்களில் நம்ம ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும்பொழுது நம்ம பேசினோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கிப்லி ஆர்ட் வழியாக இப்படி பிரச்சனை வந்துன்னு நம்ம ஒரு செய்தி பலகோணங்களில் பேசணும். அது அடுத்தது உடனே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எஸ்பி சைபர் க்ரைமில் இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இது பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் இருக்குல்ல, அது பல்வேறு வகையில் நடக்குது. அந்த பல்வேறு வகைகளில் இது அந்த மாடஸ் ஆப்ராண்டி ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திருமணம் மேட்ரிமோனியல் சைட்டில் நடக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு மேட்ரிமோனிக்கு இப்படி இருக்குன்னா டிவோர்ஸ் மேட்ரிமோனின்னு தனியாக வச்சுக்கிட்டு அதிலிருந்து இருக்கக்கூடிய இதில் டார்கெட் பண்ணி கரெக்டாக இது பண்ணுறது இப்படிங்கிறது எல்லாமே ஸ்கேம்ஸ் ஒவ்வொரு வகையில் நிறைய போயிட்டுருக்குது. அதனால் இழப்புகளும் நிறைய இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இந்த மோசடி பரிவர்த்தனை அப்படின்றது ஒரு குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் இன்னொருத்தருக்கு அனுப்புகிறேன். அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் போது அது நிப்பாட்டப்படுது அப்படின்னா அது ஒரு 2-3 நாளில் வங்கிகளுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்காது. ஸோ 2 நாள் என் பணம் எனக்கு வந்துடும்ன்ற ஒரு தெரிஞ்சிடும். இந்த மாதிரியான ஒரு சில ஸ்கேம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட சமூக வலைதளம் மூலமாக இது ஏற்படுது அப்படின்றது மக்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? இல்லை, தடுக்க முடியும்னா போதிய விழிப்புணர்வு கொடுக்கறது தான். இப்போ என்னென்னா, நிறைய நீங்கள் இப்போ முகநூல் போன்ற இல்லை சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கிரிப்டோ கரன்சியில் இது பண்ணுற மாதிரி டீஃபேக் வீடியோஸ் வருது. அதை நம்பி கூட நிறைய பேர் இப்போ கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா, செகண்ட்ரி ரெவன்யூக்கான வழிகளை தேட வேண்டிய இது இருக்குது, சூழல் இருக்குது. அதுவும் இந்த பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு நம்ம எப்படியெல்லாம் பணம் கூடுதலாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய இது பெரும்பாலான மக்கள்கிட்ட அது விரிவடைஞ்சிருக்கு. ஒரு தொழிலகத்தில் வேலை செய்கிறோம், அதுக்கப்புறமா ஒரு 4 மணி என்னால் வேலை செய்ய முடியும், நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாம். ஏன்னா இன்றைக்கி பணத்தோட தேவை நமக்கு ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது. எல்லா பக்கமும் பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு நிலையற்ற தன்மை நிலவிக்கிட்டு இருக்குது. அது அண்மை காலங்களில் ரொம்ப 2020க்கு பிறகு ரொம்ப டெலிபரேட்டாக அது தெரியுது, வெளிப்படையாக அது தெரியுது. அப்படிங்கிறதுனால இப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம கூடுதலாக சேமித்து வைக்கிறது, அப்போ இருக்கக்கூடிய பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இடத்துலேருந்து தான். இது எல்லா நேரங்கள்லேயும் பேராசைனால் நடக்கிறது இல்லை. சில நேரங்களில் நமக்கு எதிர்காலத்தை கொடுத்தான பயத்துலேயும் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு போகலாம் அப்படிங்கக்கூடிய இதில் இந்த மாதிரியான அந்த சுச்சுவேஷனை இந்த இணைய திருடர்கள், பண திருடர்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டுகள் தடை செய்யப்பட்டது. உடனே பார்த்திங்கன்னா கள்ளச்சந்தைகளில் லாட்ரி சீட்டு இப்போ பக்கத்து மாநிலத்திலேருந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 நம்பர் லாட்ரி 2 நம்பர் லாட்ரின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வர ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஓரளவுக்கு அது இல்லை அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி நம்ம நகர்றோம். இந்த வேலையில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அடுத்தபடியான இந்த மாதிரியான ஒரு மோசடிகள் கொண்டே இருக்கிறது. இதுக்கு அரசும் ரிசர்வ் பேங்க்கும் என்னென்ன வழிமுறைகளை இப்போ எடுத்திருக்காங்க?
இல்லை ரிசர்வ் பேங்க்கு இந்த ஆன்லைன் மோசடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க்கு இந்த இப்போ வந்து ஐஃபோசின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி சைபர் கிரைம் ரிலேட்டடான விஷயங்களை இது பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணுறது. அப்போ அவங்க வந்து என்னென்னா இந்த சஸ்பெக்ட் ரிஜிஸ்ட்ரி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சஸ்பெக்ட் ரிஜிஸ்ட்ரி சிஸ்டம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு 13 லட்சம் பேர் சஸ்பெக்டாக வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கக்கூடியதை வந்து இது பண்ணி அதை எல்லா பேங்க்குள்ளேயும் ஷேர் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எங்கே நடந்தாலும் அதை வந்து நிறுத்துங்க, இவங்க பேரில் எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் நிறுத்துங்க அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருந்திருக்கே தவிர, இன்றைக்கி வந்து நீங்கள் அதே ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பணம் வந்து ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே வெறும் இந்த ஃப்ராடால் சைபர் கிரைம் ஃபினான்ஷியல் ஃப்ராடில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இழந்த பணம் மட்டுமே 1500 கோடியிலேருந்து, அதாவது தோராயமாக வச்சுக்கிட்டா கூட 1000 கோடியாவது வச்சுக்கலாம். ஆனால் இதில் ரெக்கவரி ரேட்டுன்னு இருக்குல்ல, அந்த ரெக்கவரி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1% கூட கிடையாது. நீங்கள் 15 கோடி ரூபாய் தான் ரெக்கவர் பண்ணுறாங்க. 1500 கோடியில் 15 கோடி ரூபாய் தான் ரெக்கவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பணங்கள்லாம் வந்து எல்லா தரப்பினருமே ஏமாந்துருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களும் வேறுபாடு இல்லாமல் நீங்கள் அரசு அதிகாரிகள் உட்பட வந்து ஏமாந்துருக்கிறாங்க. நான் ஒரு தடவை இதில் உட்காந்துருக்கும்போது, சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது, சைபர் கிரைம் பிரான்ச்சில் உட்காந்துருக்கும் பொழுது, ஒரு மத்திய அரசு இல்லை ஒன்றிய அரசு பணியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாந்துருக்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கான ரெக்கவரி ரேட்டு என்னவாக இருக்குங்கிறது வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ 1500 கோடி 1000 கோடியில் வந்து நீங்கள் வந்து 15 கோடி ரூபாய் தான் ரெக்கவர் பண்ண முடியுதுன்னா, நீங்கள் 1% 1.5% இது வந்து தோராயமாக சொல்கிறாங்க. சில இதில் வந்து 8 கோடி ரூபா 6 கோடி ரூபா இப்படி தான் ஒவ்வொரு மாதத்துலேயும் ரெக்கவரி ஆகிறது ரேட்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா, இப்போ வரதை இந்த டிரான்சாக்ஷன் நிறுத்துறதுக்கு இந்த சஸ்பெக்ட் ரிஜிஸ்ட்ரி சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து 5000 கோடி ரூபா சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, இப்போ சில பேங்க் எல்லாமே பேங்க்கோடையே சேர்ந்து இவங்க இந்த லூட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா, சைபர் கிரிமினல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களாங்கிற டவுட்டும் இருக்குது. நீங்கள் வந்து அப்போ இது மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க? இந்த நெட்வொர்க் வந்து குளோபலாக ஒரு பெரிய நெட்வொர்க். ஆக்சுவலாக இந்த சைபர் ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இன்றைக்கி வந்து அரசை விட பெரிய பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த சைபர் கிரிமினல்ஸ் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. தொழில்நுட்பத்தில் அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்க போயிடுறாங்க. அப்போ இவங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவோ தேடி பிடிக்கிறதுக்காகவோ எவ்வளோ தூரம் இருக்கீங்க? இப்போ பணம் இழந்தவர்களோட பணம் எப்போ ரிட்டர்ன் கிடைக்கும் இப்படிங்கிறது தான் ரொம்ப எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள்லாம் ரொம்ப பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறது அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஆர் நடக்குது, இதெல்லாம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு பணம் எப்போ திரும்ப வரும் அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் இன்னும் நெருக்கடியான விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் எங்கேருந்தாவது நம்ம கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்த கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாதிக்கப்பட்டவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா பணத்தை அனுப்பிட்டாங்க. இவங்க வந்து எந்தெந்த அக்கௌண்ட்லாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் இது பண்ணுறாங்கன்னா விக்டிமோட அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. இப்படியான பாதிப்புகளும் நடக்க தான் செய்யுது. அதனாலேயும் நிறைய இழப்பீடுகள் நடக்க தான் செய்யுது. பாதிக்கப்பட்டவர்களே மேலும் பாதிக்கப்படுறதும் இருக்குது. இந்த வேளையில் இன்றைக்கி தொலைத்தொடர்பு நெட்வொர்க் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்டெல் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட ஸ்கேம் அலர்ட்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் தவறாக பணம் அனுப்புனா கூட அது போகாது அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? இல்லை, ஸ்கேம் அலர்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஸ்கேம் இருக்குது, இந்த லிங்க் வந்து சஸ்பீஷியஸ் லிங்காக இருக்கும் அப்படின்னு அலர்ட் பண்ணுறதுக்கான இது தான் இருக்குமே தவிர, நீங்கள் வாலண்டியராக ஒரு இடத்துல பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வாலண்டியராக பணம் அனுப்புறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் என்னை வந்து நீங்கள் வந்து ஏமாத்துறதுக்கு வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த இடம் வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து என்னை அணுகுறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ ரிசர்வ் பேங்க் அந்த 13 லட்சம் பேரை வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 13 லட்சம் இந்த தொலைத்தொடர்புகளில் வந்து இருக்கும், அதை வந்து அவங்க வந்து நிப்பாட்டுவாங்க. அப்படி தான் செய்ய முடியுமே தவிர, இப்போ அவங்க ஒரே மாதிரியான இது வந்து செயல்முறைகளில் திட்டங்கள்லையும் வரமாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க வெவ்வேறு நடவடிக்கைகள் எடுப்பாங்கல்ல. அப்போ வெவ்வேறு நடவடிக்கைகள்லேருந்து இன்றைக்கி டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட, இப்போ வந்து பெரும்பாலான அளவு டிஜிட்டல் அரெஸ்ட் நடக்கலனாலும் கூட, அந்த ஸ்கேம் நடக்கலனாலும், ஆனால் அங்கொன்று இங்கொன்றுமா திரும்ப இப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறது தானே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்கேம் இது.
ஆனால் இப்போவும் அதால் பாதிக்கப்படுறவங்க இருக்க தானே செய்கிறாங்க அப்படிங்கிறது அதே மாடஸ் ஆப்பரண்டியில் அப்படியே பாதிக்கப்படுறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ இந்த விழிப்புணர்வு வந்து எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமைகள் அந்த அரசுக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது தான் இன்னும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இதுவும் வரும்பொழுது நம்ம அடாப்ட் எப்படி பண்ணிக்கிறோம், அதை எவ்வளோ தூரம் பாப்புலரைஸ் பண்ணுறோம், அரசும் காவல்துறையும் எவ்வளோ தூரம் இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவங்க வந்து இப்படியெல்லாம் பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எல்லா மட்டத்திலும் முதல்ல காவல்துறைக்கு நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, அந்த கேள்வி தான் நான் கேட்கலான்னு வந்தேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி அரசுக்கும் ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி காவல்துறைகளுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அரசு சாராத தொழில்நுட்ப வல்லுநர் குழு என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம இப்படி முன்னெடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் பரிந்துரைச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம சில நேரங்களில் ஊடகம் வழியாக சொல்கிறது தான். இப்போ வந்து நம்ம நேரடியாக போய் பரிந்துரைக்கிற அளவுக்கு நம்மளை வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் சொல்கிறீங்களா இப்போ நம்ம பேசணுன்னே எஸ்பி வந்து நெல்லை எஸ்பி வந்து அதை வந்து அதை பார்க்குறாங்க அப்படின்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து எடுக்க முடியும் இல்லையா? ஆமாம், எடுக்க முடியும். அதுதான் இப்போ நீங்கள் பொது ஊடகங்கள் வழியாக இது பண்ணுறது. இப்போ இதுக்கு முன்னாடி கூட இப்போது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சென்னை கார்ப்பரேஷனும் இங்கே இருக்கக்கூடிய சென்னை கமிஷனர் ஆஃபீஸும் சேர்ந்து கூட கல்லூரிகளில் வந்து இது பண்ணியிருக்காங்க, இது விழிப்புணர்வு முகாம்லாம் நடத்துனாங்க. அதுக்கெல்லாமே கூட நாங்கள் கெஸ்ட்டாக போயிருக்கிறோம். போய் பயிற்சி கொடுக்குறது எப்படியெல்லாம் இந்த சைபர் கிரைம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாமே இது பண்ணியிருக்கிறோம். அது வந்து தொடர்ந்து நடக்கணும். அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஃபண்டிங் ஒதுக்கணும். இந்த மாதிரியான விழிப்புணர்வுக்குன்னு ஒரு ஃபண்டிங் ஒதுக்கினா தான் நம்ம வந்து அதை வந்து இது பண்ண முடியும். நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சில போக்குவரத்து செலவுகள் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குறீங்க. இப்போ நான் கல்லூரிக்கு போகும்பொழுது அந்த ஒரு தனியார் கல்லூரியில் வந்து மகளிர் கல்லூரியில் வந்து 3000 பேர் இருந்தாங்க ஒரு சமயத்தில். அப்போ 3000 பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். அவங்க கேள்வி பதில்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக கேட்டாங்க. இப்போ பொது நேரங்களில் கேட்க முடியலனாலும் தனிப்பட்ட முறையாக வந்து அணுகி அந்த இதில் வந்து இப்படியான ஃபினான்ஷியல் ஸ்கேமில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கும் அவங்க சொல்கிறதுக்கான இடங்கள் வருது. அப்போ இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம வந்து பொது விழிப்புணர்வாக கல்லூரிகளோடு சேர்ந்து காவல்துறையும் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சாக்க இது வந்து கல்லூரி மட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இன்னொன்று வந்து பொதுமக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம செயல்படணும். பொதுமக்கள் சொல்லும்போது ஏற்கனவே ஒலிபெருக்கிகள் மூலமாகவோ அல்லது வானொலி மூலமாகவோ தொலைக்காட்சி மூலமாகவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு தானே இருக்குது. இல்லை, அது நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நேரடியாக மக்களை கூட்டி சொல்கிற ஒரு விஷயம் பகுதி பகுதியாக கொண்டு போய் சொல்கிறது, இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. நீங்கள் போன வருஷத்தில் ஒரு முக்கியமான இது வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி ரூபாய் அளவில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சிஎஃப்ஓ சொன்னதாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அது எல்லாமே டீஃபேக்கில் நடந்தப்பட்டது. ஸோ ஒரு பெரிய நிறுவனங்கள்லேயே இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இங்கே இருக்க சாதாரண பொதுமக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம அரசோடு சேர்ந்து காவல்துறையோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய இதுவும் இருக்க தான் செய்யுது. வங்கிகளுக்கு கூட இவங்க தொடர்பு இருக்காங்கன்ற நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணும்போது அந்த வங்கிகளோடு சேர்ந்த பாமர மக்களுக்கும் இது போய் சேர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி வங்கிகள் மூலமாக நடக்கக்கூடிய குற்றங்கள்லையும் வந்து சில இடங்களில் வந்து வங்கியில் பணிபுரியோர்கள் வந்து அதில் உடந்தையாக இருந்தாக்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். குற்றங்கள் நடந்த இடத்துல நம்ம உடனே அதை தெரியப்படுத்தி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. விழிப்புணர்வு தான் அடிப்படை இங்கே வந்து முதன்மை தேவையாக இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி தொலைக்காட்சியில் பேசக்கூடிய இதில் விஷயங்களை பார்த்துக்கிட்டு இதனால் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்து இது பண்ணுறது, நம்ம பழைய முன்னாடி பேசக்கூடிய வீடியோக்களை வந்து எடுத்து மறுபடியும் பகிர்றது கூட இப்போ ஒரு வகையில் அது நல்ல இதை தான் பயனாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஒரு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கான ஒரு சமூக பாதுகாப்பு சமூக விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தக்கூடிய விலையில் இன்னும் வருங்காலமும் இப்படி தான் இருக்க போகிறது. ஆன்லைன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மக்கள்கிட்ட நம்ம குறிப்பாக சொல்லணும்னா என்ன ஒரு விஷயங்கள் அவங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது உங்களோட ஃபோனை முதல்ல பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுதான் அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபோன் ஆக்சஸ் கிடச்சிச்சின்னா எல்லா ஆக்சஸும் கிடச்ச மாதிரி தான். எல்லாமே லிங்க்டாக இருக்கிறதுனால உங்களோட அலைபேசிகளுக்கு திறன்பேசிகளை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் தேவையில்லாத
ஆப்புகளை டவுன்லோட் பண்ணாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து மொபைல் வழியாக செய்யாதீங்க, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய மொபைலில் வந்து மற்ற எந்த வேலைகளையும் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பாதுகாப்பு இதுவாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த அளவுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வுகளை மக்களுக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி நம்ம போன்ற தொலைக்காட்சி மூலம் நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். மக்கள் நிச்சயமாக இதை தெரிந்து கொண்டு அடுத்து தன்னுடைய பணத்தை இழக்காமல் இருப்பதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுவாங்க நம்ம நம்பலாம். அரங்கிற்கு வந்து உங்களுடைய தகவலை பதிவு செய்ய மிக்க நன்றி சார். மிக்க நன்றி மகிழ்ச்சி. நேர்களை இது போன்ற சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கம் 1930 என்ற ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்திருக்கிறது. அதை வைத்து நாம் நம்முடைய இதுதான் இந்த சைபர் கிரைம் சார்ந்த ஒரு குற்றங்களை நம்ம தடுத்து கொள்ள முடியும். முக்கியமாக நாம் நம்முடைய பேராசைகளையும் நம்முடைய தேவைகளையும் குறைத்து கொண்டாலே இது போன்ற சில சைபர் கிரைம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் என்பதை கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.